கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஒரு மென்டல் டிஸார்டர், சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், ஒரு மன சிதைவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மன சிதைவு அப்படின்னா என்ன? நார்சிஸ்டிக் மென்டல் டிஸார்டர் என்று சொல்லுகிறாங்க. நார்சிஸ்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஆளுமை சிதைவு. அதாவது ஆளுமை சிதைவு என்று சொல்றாங்க. அதுக்கு நார்சிச ஆளுமை குறைபாடு என்று பார்க்கிறோம். இது பாதிப்பு உள்ளவர்களுக்கே தெரியாத ஒன்றாக இருக்கிறது. இது பாதிப்பு இருக்குதுன்னே தெரியாது. எனக்கு ஒருவேளை இருந்திருக்குது ஒரு காலத்தில். இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு இருந்திருக்குது இந்த சிதைவு, ஆளுமை சிதைவு. அப்படி இருக்கிறவங்க பிறரை பற்றி சிறிதும் எண்ணாதவர்களாக இருப்பார்கள். அடுத்தவங்களை குறித்து கவலை இல்லை. அப்போது அடுத்தவங்களை குறித்து கவலை இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து ஒரு சிம்பத்தி எம்பத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? சிம்பத்தி அண்ட் எம்பத்தி. சிம்பத்தின்றது அடுத்தவங்களை குறித்து பரிதாபப்படுகிறது. எம்பத்திங்கிறது தனக்கே ஏற்பட்டது போல நாம் எண்ணிக்கொள்வது, அடுத்தவர்களுக்காக பரிதாபப்படுவது என்று சொல்கிறாங்க. ஆனால் எதை குறித்தும் கவலைப்படுது, அது எப்பத்தின்னு சொல்கிறாங்க. சிம்பத்தி, எம்பத்தி அண்ட் அப்பத்தி. எதை குறித்தும் கவலை, யாரை குறித்தும் கவலை இல்லை. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது ஆளுமை சிதைவு என்று சொல்லி ஒரு மனோ தத்துவ ரீதியாக அதை சொல்லுகிறாங்க. அது ஒரு மென்டல் டிஸார்டர் என்று கூட சொல்லுகிறாங்க. அநேகருக்கு இது இருப்பதே தெரியாது. அது ஆளுமை சிதைவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க இந்த குறைபாடு உள்ளவர்கள் தங்களின் சுய உணர்வுகளுக்கே மதிப்பு கொடுப்பார்கள். அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுய உணர்வு, தன்னை குறித்ததான மேன்மை பாராட்டுதல். அடுத்தது அதிக முக்கியத்துவம் தருவர்களாகவும் அதிகமாக பாராட்டுகளை விரும்புகிறவர்களாகவும் இருப்பார்கள். பாராட்டுகளை விரும்புவாங்க. அது தன்னை புகழ்ந்து பேசணும், தன்னை நல்லவன்னு சொல்லிக்கிறதுக்கு ஜாலரை போடுறதுக்கு கூடிய 4 பேர் சுற்றுவாங்க இல்லையா? அது மாதிரி தன்னை குறித்ததான ஒரு விமர்சனம் செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமலும் இருப்பார். யாரை குறித்தும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்னால அதிகாரத்தை கைப்பற்றுவது பற்றியே யோசித்துக் கொண்டு இருப்பார். எப்படி அதிகாரத்துக்கு வருவது, எப்படி வெற்றி அடைவது, அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்பார்களாம். அவர்களின் தோற்றத்தை பற்றியோ அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அதை குறித்து நேரம் செலவிடுவார்களாம். அவர்கள் பெரும்பாலும் அவளை சுற்றியுள்ள மக்களை பயன்படுத்திக் கொள்ள விரும்புவார்கள். எதற்கு? தன்னை புகழுவதற்கு, தான் சொல்வதை கேட்பதற்கு. இந்த நடத்தை பொதுவாக ஒருவரின் இளம் வயதிலே ஆரம்பித்து பல்வேறு சமூக சூழ்நிலைகள் காரணமாக அது மோசமான வெளிப்பாடாக வெளிப்படுகிறது. அப்போது இந்த டீனேஜில் முக்கியமாக வர்ற காரணங்கள் இந்த குறைபாடு, இந்த ஆளுமை சிதைவு. அப்படியே கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் அங்கங்கே அடிபட்டு தோல்வியை சந்தித்து ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. அது விடுபட்டுவாங்க. ஒரு சிலர் அப்படியே நின்றுவாங்க. என்ன வயசானாலும், 60 வயசானாலும், 70 வயசானாலும், 80 வயசானாலும் ஆளுமை சிதைவு உள்ளவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்த குறைபாட்டிற்கான காரணங்கள்னு பார்த்தோம்னா அது கண்டறியப்படவில்லை. என்ன கண்டறியப்படவில்லைன்னு சொன்னால், குறைபாடு உள்ளவர்கள் கருதப்படும் நபரை மருத்துவ நிபுணர்கள் நேரடியாக பேசுவதன் மூலம்தான் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பதை காண முடியும். அப்போ கவுன்சிலிங் வரணும். பேசி தான், டாக் தெரப்பின்னு சொல்கிறாங்க, பேசி தான் அது கண்டறிய முடியும். இப்படிப்பட்ட ஆளுமை சிதை உள்ளவர்கள் இவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். இந்த குறைபாடு உள்ள நபர்கள் ஒரு பிரச்சனை இருப்பதாக உணராமல் இருப்பதால் சிகிச்சை அளிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இந்த குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாருங்க, இது பெண்களை அதிகம் பாதிக்கிறது இல்லையா? ஆச்சரியமா இல்லை? பெண்களை அதிகம் பாதிக்கிறது இல்லை, ஆண்களை தான். ஏன்னா ஆளுமை என்பது ஆண்களுக்குரியது என்று சொல்லிக்கணும். அன்னைக்கு பெண்கள் தான் ஆளுமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த சிதைவு வருவதில்லை. ஆனால் ஆண்களுக்கு அதிகம்
வருகிறது. இந்த ஆளுமை குறைபாடுனால இது சிம்டம்ஸ், என்ன அறிகுறிகள்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன் அது குறித்து. இன்னும் டீப்பாக போகணுன்னா, தொடர்ந்து விருப்பு வெறுப்புகளோடையே இருப்பாங்க, பாராட்டுகளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க, அனுதாபம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, பிறரை குறித்தான அனுதாபம் இல்லை, ஒரு பிட்டி இல்லை, அடுத்தவங்களை குறித்து பரிதாபம் படுகிறது இல்லை, அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க, அகந்தை வெளிப்படுத்துவாங்க, ப்ரௌடாக இருப்பாங்க. அடுத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா இவங்களுக்கு பிடிக்காது, அடுத்தவங்க நல்ல கார் வச்சுருந்தா பிடிக்காது, அடுத்தவங்க ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டா பிடிக்காது, அடுத்தவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடச்சதுன்னா பிடிக்காது, அடுத்தவங்க நல்லா ரெகக்னைஸ் ஆகுறாங்க, மேலே வருகிறாங்கன்னு தெரிஞ்சாலே மட்டம் தட்ட பார்ப்பாங்க. பி லிட்டில் அதர்ஸ், எப்படியாவது குறைத்து மதிப்பிடுவார்கள். உனக்கு என்ன இப்படி தான், அவ்வளோதான், நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பாருங்க, உண்மையான நிலை அல்லது சாதனைகளை பொருட்படுத்தாமல் தங்களை உயர்த்துவதாக கருத வேண்டும் என்று விரும்புவார்கள். நான் உயர்ந்தவன் என்று சொல்லி சாதனைகளை செய்யலைன்னா கூட நான் உயர்ந்தவன், நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனோ ஓட்டத்திலே இருப்பாங்க. வழக்கமாக ஒரு அகங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், விமர்சனத்திற்கான சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஏன்னா நல்லாவே இல்லை இந்த சட்டை, கருப்பு சட்டை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், மனசு உடைஞ்சிருவாங்க. என்னை அப்ரிஷியேட் பண்ணாமல் போயிட்டாங்க, என்னைய டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்களே, என்னைய குறைந்து மதிப்பிடுகிறார்களே என்று சொல்லி அவங்களுக்கு மனசுதவின் காரணமாக அவர்கள் மனோநிலை பாதிக்கப்படும். அதனால செல்ஃப் கண்ட்ரோலே இழந்து விடுவார்கள். இதற்கு சிகிச்சை இருக்கானா? ஆளுமை குறைபாட்டுக்கான மனநல மருத்துவ சிகிச்சையை விரும்பும் மக்கள் மிகவும் அரிதாகவே உள்ளனர். இது தெரிஞ்சாதானே, எனக்கு ஃபீவர் இருக்குன்னு தெரிஞ்சாதானே நான் ஃபீவர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஃபீவர் இருக்குன்னே தெரியல, நான் இந்த மனநிலையில் இருக்கிறேனே எனக்கு தெரியல, நான் எப்படி ட்ரீட்மெண்ட் போவேன்? இது ஒரு கவுன்சிலிங்னாலையும் இல்லை மனோதத்துவ ரீதியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனாலையும் தான் இதை சரிப்படுத்த முடியும் என்று சொல்லுறாங்க. அதாவது தற்புகழ்ச்சி, தன்னை குறித்தான புகழ்ச்சி, தன்னை குறித்தான காதல், செல்ஃப் லவ்விங், செல்ஃப் சென்டர்ட், அப்புறம் தற்காத்து கொள்ளுதல், தற்காத்தல் கோளாறு, அப்புறம் சுய வழிபாடு, they worship themselves எப்படி சொல்றாங்க. ஒரு திரவ உலகளாவிய பரவலான வழியில் சொந்த தோற்றத்துடன் காதலில் விழுதல், அதாவது லிக்விடா இருக்கிற மாதிரி குளோபலைஸ்டா இருக்கிற பரவலான வழியில் சொந்த தோற்றத்துடன் காதலில் விழுகிறவர்கள். அப்படின்னா தன்னை குறித்துதான காதல் உண்டாகுமா? சுயநலம் சொல்லலாம், பேசிக்கா சொன்னா சுய அன்புன்னு சொல்லலாம். சுய அன்பு, சுயநலம், இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் அநேகம் இருக்கிறார்கள். அப்புறம் ஒருவருக்கு அவரின் உடல் அளவில் தோற்றத்தில் அதிக ஆர்வம் எடுத்துக்கொள்ளுதல் அல்லது தன்னை போற்றுதல், சுயநலம், உரிமையின் உணர்வு, பச்சாதாபம் இல்லாமை மற்றும் ஒரு ஆளுமை வகையை வகைப்படுத்துவதை பெறுவதற்கான தேவை ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. இந்த மனச்சிதைவு இப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்திருக்குது. இப்போது நீங்கள் ஒருவேளை யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதில் இருக்கிற 1-2 சிம்டம் எனக்கும் இருக்குது என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை நினைக்கக்கூடும். அப்படி இருந்தால் அதிலிருந்து வெளியே வருகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்களாலே உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துக்க முடியுமானா முடியும். பை மெடிடேஷன், meditating the word of God, by delight yourself in the Lord, he will give you the desires of your heart. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியார் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுது. செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் காட் சென்டர்டாக இருக்கணும். என்னை குறித்தே நினைத்துக் கொள்ளாமல் பிறரை குறித்து ஏக சிந்தை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏக சிந்தை. இயேசு கிறிஸ்து ஏக சிந்தை விடவராக இருந்தார். அதே சிந்தையை நம்ம இடத்திலும் எதிர்பார்க்கிறார். என்னை குறித்தே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் மிகவும் பரிதவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அதனாலே
என்னுடன் நான் நல்ல நடத்தையினால நான் வெறி கொண்டு இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். வெறி கொள்ளுதல், வெறி கொள்ளுதல் என்னை குறித்துதான செல்ஃப் சென்டர்ட், சுய அன்பு, சுய பச்சாதாபம், அடுத்தவர்கள் குறித்தான பச்சாதாபம் இல்லை, அடுத்தவர்கள் குறித்தான எண்ணம் இல்லை, காரியங்கள் இல்லை. சரி, இதெல்லாம் இப்போ பார்த்துட்டோம். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு ஒரு ப்ரிசைஸாக பார்த்துருக்குறோம். இன்னும் இதற்கு மேலே நீங்கள் டெவலப் பண்ணி கொள்ளலாம். ஒரு கூகுள் பார்த்தோ இல்லை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்த்தால் ஒருவேளை உங்களுக்கு மிகவும் அதிகமான காரியங்கள் கிடைக்கலாம். சரி, எப்படி எனில் 2 தீமோத்தேயு 3:2 எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தாப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் இது தேவைப்படலாம். ஒருவேளை அவர்கள் அறியாமல் இருக்கலாம் இல்லையா? அறியாமல் இருந்தால் அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நீங்கள் அவர்களுக்கு விடுதலையை நீங்கள் கொடுக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆளுமை சுதைவை குறித்து, இந்த மனோதத்துவ காரியத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் விரிவாய் பார்த்தோம். வேதத்திலிருந்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தோம். சுய செல்ஃப் சென்டர்ட் அப்படி இல்லாதபடிக்கு பிறரை குறித்தான சிந்தை உள்ளவர்களாக நான் வாழ கிருபை செய்கிறார். எங்களை தாழ்த்துறோம், உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.